ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரையாதவர். அவர் மனிதன் அல்ல. மனிதன் தன்னுடைய இளையாமை நிமித்தமாக அவன் பொய் சொல்கிறான். தான் சொன்ன வார்த்தையை அவனாலே நிறைவேற்ற இயலாமல் போகும் பொழுது அவன் பொய் சொல்கிறான். அவனுடைய வார்த்தைகள் பொய்யாய் மாறுகின்றன. அதனால இன்றைக்கு மனிதனைப் போல தேவனை நீங்கள் நினைக்காதிருங்கள். மனிதன் ஏன் பொய் சொல்கிறான்? ஏன் அவனுடைய வார்த்தைகள் பொய்யாய் மாறுகின்றன? அவன் சொன்னதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவனுடைய வார்த்தையிலே அவன் உண்மையுள்ள மனிதனாக இல்லை என்றால் அவன் சொன்னதை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவனுக்கு வல்லமை இல்லாமல் போகிறது. அதனால அவன் பொய்யனாய் மாறுகிறான். ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், உண்மையுள்ள தேவன். Dear child of God, we have a God who's a truthful God, a faithful God. Whatever he says, he will be able to fulfill in his life for us. Today I want to tell you, my Lord Jesus Christ is always faithful and truthful. Whatever he promised, whatever my God Yahweh has promised, he is able to fulfill every promises in our life. Because he is an almighty God. He is an omnipotent God. Nothing is impossible with him. He will not lie like a man. He is always able. He is always all powerful to fulfill whatever he said to us. Believe in him and trust in him. Your disbelief will not change my God's decision in your life. Your disbelief will not change my God's promises in your life. He will not repent as a son of man. He will always be able to do everything for his name's sake, because he is a faithful God. He is a just God. His name is Yahweh. He is almighty. We need to understand nothing is impossible with him. With man, everything may be impossible. With God, everything is possible. Believe and trust in him. In Abraham's life, God took 25 years to fulfill his promise. But he did not change his mind as Abraham and Sarah changed their mind. God is a God. He is faithful. He will not change his words also. Today, believe in him. உங்களை பற்றியும் உங்கள் பிள்ளைகளை பற்றியும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் கட்டாயம் நிறைவேறும். அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். நிறைவேற்றியே தீருவார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்காக காத்திருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நீ நிச்சயமாக செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது நிச்சயமாக நடைபெறும். அதற்கு மாறாக எந்த வார்த்தையுமே இல்லை. எங்கள் அவிசுவாசம் உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் பொய்யாக்காது. நீர் உண்மை உள்ளவர் என்பதை நிச்சயம் நிறைவேற்றும். தேவனே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.